என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22,70,000 யூனிட் மணல் வந்து திருடப்பட்டிருக்கு. அதோட மதிப்பு வந்து 4,730 கோடி அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார் அந்த இதில். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான விஷயமும் சொல்லலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தப்போ சரி, மணலே எடுக்கல காஞ்சிபுரத்தில். ஏன்னா அது ஒரு காலத்தில் எடுத்தாங்க. 2013 அதாவது ஒரு ஜீவோ ஜெயலலிதா இப்போ முதலமைச்சராக இருக்கிறப்போ இதில் ஏதோ முறைகேடு நடக்குன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு, அப்போ இருந்த ஒரு கலெக்டர் சித்திரசேனன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் வேறு இடத்துக்கு இது பண்ணிவிட்டு ஒரு டம்மி போஸ்டிங்கில் அவர் வந்து தூக்கி அடித்தாங்க அந்த டைமில். அது பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. அப்போது அந்த இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 13 நவம்பர் 2013 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவோ இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் வந்து பாலாற்று படுக்கையில் வந்து மணல் எடுக்கக்கூடாதுன்னு. அன்றைய நாள்லேருந்து இப்போது நம்ம பேசுகிற வரைக்கும் நாங்கள் மணலே எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 7 ஆண்டுகள் வந்து 7-8 ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ திமுக 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வருஷமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே வந்து மணலே அங்கே எடுக்கலை. அது எந்த கணக்கை வச்சு எப்படி அவர் கொடுத்தாரு அப்படின்றது தான் ஒரு வேடிக்கையாக இருக்குது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரா? அவருக்கே தெரியாமல அதெல்லாம் விஜய் பேசியிருப்பாரு. அதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அவர் அது பேசியிருக்காரு.